குருவுக்கு சமர்ப்பணம். அவர் இல்லாவிடில் தொலைந்திருப்பேன். அனைவருக்கும் ஆத்மா வணக்கம். அன்பே சிவம், மனமே குரு. இது என் குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்த சுவாமிகளுக்கு சமர்ப்பணம். இன்னைக்கு ஒரு சுவாரஸ்யமான பதிவு போட போறேன். என்னன்னா என் குருவும் நானும், ஸோ எனக்கும் என் குருவுக்கும் எப்படி உறவு இருந்தது, அவர் கூட எப்படி பழக ஆரம்பித்தேன், அவர் எப்படி அவர் என்ன ஏற்றுக்கொண்டார், என்னுடைய அனுபவங்கள் என்ன குரு கிட்ட, ஸோ அதை பற்றி சிலர் கேட்டு இருந்தாங்க. அதை பற்றி நான் பெரும்பாலும் பெருசாக வெளியில் பேசினது இல்லை. நான் குரு கூட இருக்கும் பொழுது அதில் சிலருக்கு அது நல்லா தெரியும். அதை உங்ககிட்ட பகிர்ந்துக்கலாம். ஏன்னா ஒரு 2-3 நாளுக்கு முன்னாடி நான் ஒரு பதிவு போட்டு இருந்தேன். அந்த பதிவில் ஒருத்தர் என் குருவை பற்றி சொல்லியிருந்தாரு கமெண்ட்ஸில். ஸோ அதை பார்த்ததும் சரி, ஓகே, இந்த பதிவு நம்ம போடலான்ட்டு ஒரு சின்ன முயற்சி. இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் அனுப்புங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ உங்களுடைய லைக்ஸு, சப்ஸ்கிரைப்ஸ் அண்ட் நீங்கள் ஷேர் பண்ணுறது தான் எங்களுக்கு இன்னும் நிறைய ஊக்கம் கொடுக்கும். எங்கள் குரு எங்களுக்கு சொல்லி கொடுத்ததும், எங்கள் குரு சொல்லி கொடுத்த பயிற்சி மூலயமா நாங்கள் கற்றுக்கினதும், எங்களுடைய அனுபவங்களையும் உங்களுக்கு இந்த யூடியூப் மூலயமா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியப்படுத்துகிறோம். ஸோ இது ரொம்ப நீண்ட பதிவாக இருக்காது. முடிஞ்ச வரைக்கும் நான் கட் ஷார்ட் பண்ணி ரொம்ப சிறிய பதிவாக வைக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் நீங்களும் ஒரு குருவை தேடி போறவங்களா இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு குரு கிட்ட ஏதோ ஒரு தியான பயிற்சி கற்றுக்கிறதா இருக்கலாம். ஸோ எப்படி நான் என் குரு அணுகுனேன், என் குரு என்னை எப்படி பார்த்தாரு, நான் எப்படி என் குரு கிட்ட சரணாகதி அடைந்தேன். ஸோ அவர் அந்த கலையை அவர் குரு கிட்ட கற்றுக்கின கலையை எப்படி ஆத்மார்த்தமா சொல்லி கொடுத்தாரு, அதுலேருந்து நான் என்ன கற்றுக்கினான்றது தான் இப்போ உங்கள் எல்லாருக்கிட்டையுமே நான் பதிவு. இந்த கலைன்றது பல இடங்கள்ல தேடிக்கிட்டு இருந்து, பல இடங்கள்ல சுற்றி அலைந்து, எனக்கு ஒரு சூட்சும குரு மூலயமா ஒரு ஜீவ சமாதியில் உட்காந்துக்கிட்டு அங்கே பயிற்சி பண்ணும்பொழுது சச்சிதானந்த சுவாமிகள் என்ற ஒரு குரு அவர் கிட்டத்தட்ட ஒரு 70 ஆண்டு காலத்துக்கு முன்னாடி சமாதி நிலை அடைந்தவர். அவர் மூலயமா நம்ம பிரம்மஸ்ரீ நித்யானந்த சுவாமிகளுடைய கான்டாக்ட் கிடைச்சி, ஸோ எல்லாமே சூட்சுமத்தில் தான். ஓகே, ஸோ கிடைச்சி அவர் குருவை போய் அணுகுங்க. இப்போ எப்பயுமே எனக்கு எப்படின்னா பிரம்மஸ்ரீ நித்யானந்த சுவாமி ரொம்ப எளிமையான நிறைய பேர் அவருடைய வீடியோக்களை பார்த்துருப்பீங்க, பகிர்ந்திருப்பீங்க, அவர் பேச்சுக்களையும் கேட்டிருப்பீங்க. ரொம்ப யதார்த்தமா பேசுவார். நீ வரமாட்டேன் இந்த பாதை இல்லைன்னா வரமாட்டேன், அவ்வளோதான். ஆரம்ப கட்டத்தில் அவர் நான் இந்த பாதைக்குள்ள வரமாட்டேன்ற எண்ணத்தில் போயிட்டார். ரொம்ப யதார்த்தமா பேசுவார், ரொம்ப ஓப்பனா பேசுவார். அது எல்லாருமே நிறைய பேர் அந்த வீடியோவை பார்த்து. நான் போன குரு கிட்ட நிறைய விஷயம் பகிர்ந்துக்க ஆரம்பிச்சேன், நிறைய கேள்வி கேட்க ஆரம்பித்தேன். இப்போ இதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, டெய்லி காலையில எனக்கு ஒரு 7 மணி போல கண்டிப்பா அவர் கூப்பிட்டுடுவார். அவர் கூப்பிடலன்னா ஒன்று நான் கூப்பிடுவேன். நானே என் துணைவியார் 2 பேருமே தான் இந்த உபதேசம். ஸோ டெய்லி காலையில் கண்டிப்பாக அவர் கூப்பிட்டுடுவார், நான் கூப்பிட்டுடுவேன், இல்லை என் துணைவியா அவர் கூப்பிட்டுடுவாங்க. என்ன ஒன்றுமே கேட்க மாட்டார். என்னப்பா பாடம் பண்ணியா, நல்லா பண்ணியா, ஓகே ரைட்டு வச்சுக்கிறேன், அவ்வளோதான். அதுக்கு மேலே வேறு எதுவுமே இல்லை. ஒரு காலகட்டத்துக்கு மேலே என்னையே அறியாமல் நான் அவர்கிட்ட ரெகுலராக அவர் வீட்டுக்கு போக ஆரம்பித்தேன். எப்படி பார்த்தாலும் வாரத்தில் ஒரு 2 நாட்கள் அவர் வீட்டுக்கு போயிடுவேன். ஒன்றுமே பண்ண மாட்டேன். வீட்டுக்கு போயிட்டு ஜஸ்ட் அவர் கால் பக்கத்தில் உட்காருவேன், அவரையே உற்று கவனிச்சுக்கிட்டே இருப்பேன், அவ்வளோதான். மற்றபடி அவர் நிறைய வாட்டி சொல்லுவார், ஏதாவது பேசு, ஏதாவது கேள்வி இருந்தால் கேளு, டவுட் இருந்தால் கேளு. நான் ஒன்றுமே பேச மாட்டேன். நான் என்ன ஒன்று சொல்லுவேன்னா, எனக்கு என்ன டவுட் இருக்க போகுது, இதுக்கு மேலே எல்லாத்தையும் தான் நீங்கள் தெளிவுபடுத்திக்கிட்டே இருக்கீங்களே, இதுக்கு மேலே எனக்கு எந்த ஒரு டவுட்டுமே இல்லைங்கய்யா தான். அது என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு தொடர்ந்து அந்த மாதிரி போய் அவரோட உட்காரும் பொழுது ஒரு குருக்கும் அந்த சீடனுக்கும் இருக்கிற அந்த அந்யூன்யம் சொல்லுவாங்க, அது ரொம்ப அதிகமாக வளர ஆரம்பிக்கும். பாடத்துலையும் அதே மாதிரி நம்ம ரொம்ப தீவிரமாக போக ஆரம்பிக்கும் போது இந்த மெடிடேஷனில் ஒரு நிலையில் நம்ம ஆன்ம விழிப்புன்ற ஒரு விஷயம் நடந்து நம்ம
வந்து உடலை விட்டு அந்த ஆன்மா வெளியேற அந்த நிகழ்வு நடக்கும். அதுவும் எனக்கு நடக்கும் பொழுது எங்க வீட்டுல வந்து ஃபர்ஸ்ட் பயப்படல. அதுக்கப்புறம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3-4 மணி நேரம் எந்த அசைவுமே இல்லாததை பார்த்து உடனே வந்து அவருக்கு ஃபோன் பண்ணேன். அவரு ஒரு குரு சீடனை தேடி வீட்டுக்கு வர்றதுன்றது ரொம்ப அரிதான ஒரு விஷயம். ஆக்டிவா வண்டி எடுத்துட்டு நேரம் வீட்டுக்கே வந்து உட்காந்துட்டு எதுவுமே பேசல. என்னையா ஆச்சு, நல்லபடியா போயிட்டு வந்தியா, சந்தோஷம், உட்காரு, சாப்பிடுங்கன்னு ரொம்ப வலியுறுத்தி கேட்டதுனால அவர் வந்து சரி டீ கொடுங்க சாப்பிடுறேன்னு சொல்லி டீ குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்து வீட்டில் பேசிட்டு சாயங்காலம் வீட்டு பக்கம் வா என்று சொல்லிட்டு போயிட்டார். அவருடைய ஆனந்தம் வந்துட்டு என்னால் அப்போ பார்க்க தெரிஞ்சது. ஓகே, இவன் நம்ம பயிற்சி கொடுத்த ஒரு ஆள் இவ்வளோ நிலைக்கு வரான்ற அந்த மகிழ்ச்சி, ஒரு குருவுக்கு அந்த மகிழ்ச்சி இருக்கும். எப்பயுமே ஒரு சீடன், அவர் வளர்க்குற அந்த சீடன் வந்து ஒரு நல்ல நிலைக்கு வரும்பொழுது அந்த குருக்கு அந்த அவ்வளோ ஆனந்தம் இருக்கும். அந்த ஆனந்தம் எப்படி இருக்கும்னா, ஐயா சொல்வார், ஒரு தாய் அந்த பிள்ளையை ஈன்றெடுத்து அதை பார்க்கும் தெரியுங்களா, அதை விட 1000 மடங்கு அந்த சந்தோஷம் இருக்கும். ஒரு குருவுக்கு வந்து அவன் சீடன் ஒரு நல்ல நிலைக்கு வர்றதை பார்த்தா அது நிறைய வாட்டி சொல்லியிருக்காரு. ஸோ அந்த மாதிரி வந்து அவருக்கு ரொம்ப சந்தோஷம். ஒன்றுமே சொல்லல, வீட்டுக்கு சாயங்காலம் வீட்டுக்கு வா, 6 மணிக்கா வீட்டுக்கு வான்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி போயிட்டாரு. அதுக்கப்புறம் மாலை 6 மணிக்கு அந்த வீட்டுக்கு போய் ஸ்வீட் எல்லாம் வாங்கி வச்சு ஒரே சந்தோஷத்துல ஸ்வீட் எல்லாம் வாயில ஊட்டி பயங்கரமா மகிழ்ந்தார். ஸோ இது எதுக்கு நான் இப்போ இந்த ஒரு நிகழ்வை சொல்ல வரேன்னா வந்து, எப்பயுமே அந்த குரு ஆகப்பட்டவர் வந்து நம்ம கிட்ட எதிர்பார்க்கறது ஒண்ணுமே இருக்காது. அந்த குரு ஆகப்பட்டவர்கிட்ட நம்ம என்ன பண்ணணும்னா சரணாகதி அடையணும், அவர் சொல்ற வழியில நம்ம நடக்கணும். இது மட்டும்தான் நம்ம பண்ணுவோமே தவிர்த்து இந்த விஷயத்தையுமே நம்ம வந்துட்டு பண்ண மாட்டோம். ஆனா அந்த குரு வந்து என்ன பண்ணுவார்னா, அவர் கற்ற கலை அனைத்துமே அந்த சீடனுக்காக கொடுப்பாரு. அவ்வளோ அன்பு இருக்கும், அவ்வளோ மகிழ்ச்சி இருக்கும் அவங்க கிட்ட. அந்த சீடன் வந்து அந்த நிலைக்கு வரான்ட்டு அந்த தெரிய ஆரம்பிச்சதுனால அவ்வளோ சந்தோஷப்படுவார் அந்த குருவாகப்பட்டவர். இந்த மாதிரி தான் இந்த பயணம் போச்சு. எல்லாத்துக்குமே வந்துட்டு மணிகண்டா இந்த மாதிரி பண்ணலான்னு இருக்கேன், நீ நான் சொல்றேன், உன் ஐடியா என்ன, உன் ஐடியா நிறைய விஷயம் வந்து கலந்தாய்வு செய்வாரு. அதுவும் ஐயா உங்களுக்கு தெரியாது எதுவுமே இல்லை, நீங்க வந்து சொன்னா கரெக்டா தான். ஒரு விஷயம் 2 விஷயம் இல்லை, நிறைய விஷயம் அந்த மாதிரி தான் வந்து கேட்பாரு, அந்த மாதிரி தான் சொல்லுவாரு. அதே மாதிரி இது ஒரு நல்ல நிலைக்கு வந்துட்டான்ட்டு தெரிஞ்சுதான் வந்துட்டு நார்மலா வந்து என்ன பண்ணுவாங்க, அந்த குருவாகப்பட்டவர் கூப்பிட்டு பக்கத்துல உட்காந்துட்டு இவன் நல்ல நிலைக்கு வந்துட்டான், இவன் தான் சூப்பர், அது இதுன்னு எல்லாம் சொல்லுவாரு. சில வீடியோக்கள்ல சொல்லி இருக்காரு, மணிகண்டன் நல்லா வந்தது, என் கூட சேர்ந்து ஒரு 4-5 பேர் இருந்தாங்க, அவங்களெல்லாம் வந்து சொல்லி இருக்காரு இந்த மாதிரி இவங்கெல்லாம் வந்து ஒரு நல்ல நிலையில இருக்காங்க எங்க ஆசிரமத்துல கத்துக்கினதுல, அதனால அதை பத்தி சொல்லும் பொழுது நான் சந்தோஷப்படுறேன்னு சொல்லுவாரு. ஆனா இங்கதான் வந்து ஒரு குருவாகப்பட்டார், ஒரு மெய் குருவாகப்பட்டார் வித்தியாசப்பட்டார். இவர் என்ன பண்ணிட்டாருன்னா, எங்க குரு கண்டுபிடிச்சிட்டாரு, இவன் இன்னும் நல்ல நிலைக்கு போகணும்னா சில விஷயங்கள் செய்யணும்ன்றதுனால என்ன பண்ணிட்டாருன்னா, அப்போ அங்க கிச்சன் என்ற ஒரு டிபார்ட்மெண்ட் தான் வந்து ரொம்ப கடினமான வேலை, ரொம்ப கடினமான உடல் உழைப்பு. காலையில போயிட்டோம்னா காலையில இருந்து மாலை 4 மணி வரைக்கும் தொடர்ந்து வேலை இருந்துகிட்டே இருக்கும். ஒரு ரிலாக்ஸேஷன் அந்த மாதிரி இருக்கவே இருக்காது, உட்கார்றதுக்கும் நேரம் இருக்காது அந்த மாதிரி. ஸோ என்ன பண்ணிட்டாருன்னா, என் குரு மணிகண்டன், நீ போய் ஃபுல்லும் கிச்சன் வந்து உன்னுடைய பொறுப்பு, நீ ஃபுல்லா பார்த்துக்கணும். அப்போ எனக்கு ஒரே ஆச்சரியம், என்னடா இது ஐயா வந்து நம்மள கிச்சன் பார்த்துக்கிறது, எனக்கு கிச்சனுக்கும் எனக்கு ரொம்ப தூரம், எனக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை. அப்படி இருக்கும்போது என்னடா இது நம்மள கிச்சன்ல போய் பார்த்துக்க சொல்ல, சரி குரு சொல்லிட்டாரு, அவர் பார்த்துப்பாரு எதுவாக இருந்தாலும் போயிட்டு. என்னுடைய நோக்கம் ஒன்னே ஒண்ணுதான் இருந்தது, பலதர மக்கள் வருவாங்க சாப்பிட்றதுக்கு, சிலர் மூஞ்சி சுழிப்பாங்க, சிலர் வந்து மகிழ்ச்சி அடைவாங்க, சிலர் வந்து வேற விதமா வந்து கேட்பாங்க. அதுக்கெல்லாம் வந்து எக்காரணத்தை கொண்டும் யாரையும் நம்ம வந்து இங்க கிச்சன்ல இருக்கிற டீமு எக்காரணத்துக்கும் யாருக்கிட்டையும் மூஞ்சி சொல்லிக்க கூடாது, அவங்களுக்கு தி பெஸ்ட் சர்வீஸ் நம்மளால முடிஞ்சிருக்கும். இதுதான் மைண்ட்ல இருந்தது. உடனே என்ன பண்ணிட்டோம், கிச்சன் போகணும், கிச்சன் டேக் ஓவர் பண்ணணும், டேக் ஓவர் பண்ணிட்டு ஃபுல்லாக அங்கே வந்து A to Z பார்த்து எல்லாத்தையும் பண்ணாங்க. அட்ட ஸ்டேஜில் 150 பேர் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி இடம் அது. யாருக்கும் எந்த குறையும் இருக்கக்கூடாதுன்றதுக்காக கரெக்டாக எவ்வளோ பண்ண முடியுமோ தி பெஸ்ட்டாக பண்ண ஆரம்பித்தோம். மத்தியானம் 12:30 மணிக்கு மதிய உணவு ஆரம்பிச்சதுன்னா சாயங்காலம் 4 மணி வரைக்கும் கடைசி பஞ்சு வரைக்கும் போகும். 4-4:30 மணிக்கு தான் வந்து கடைசி ஆள் சாப்பிட்றது நாங்கள தான் இருக்கோம். ஒரு 4-5 பேர் இருக்கும், நாங்கள் தான் வந்து கடைசியில் எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சுட்டாங்க, இதுக்கு மேலே சாப்பிட்றதுக்கு யாருமே இல்லைன்னு சொல்ற போது நாங்கள் போய் உட்காந்து. இது எதுக்குன்னா,
எல்லாரும் யார் ஒருத்தர் வந்தாலும் சாப்பிடலன்னு வெளில போகக்கூடாது, இல்லை சாப்பாடு பத்தலன்னு போய் எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சு பார்த்து செக் பண்ணி எல்லாம் முடிச்சுட்டு எல்லாம் முடிச்சிட்ட அப்புறம் உட்காந்து சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு நேரம் ஐயா கிட்ட போய் உட்காந்துட்டு ஐயா எல்லாம் முடிஞ்சிருச்சு, எல்லாம் இப்போ கரெக்டாக முடிஞ்சிச்சு, எதுவும் இது இல்லைன்னு சொல்லுவாங்க. சரி மணிகண்டா பார்த்துருவோம், பார்த்து போயிட்டு வா கிளம்பி சொல்லுவாங்க. ஸோ இது ஏன் இதுக்கு சொல்றேன்னா, அவர் வந்து அபரீதமான நம்பிக்கை வந்து வச்சு இவன் பார்த்துருப்பான். நிறைய பேர் சிலர் வந்து போய் சொல்லுவாங்க கிச்சன்ல இந்த மாதிரி நடந்தது, மணிகண்டன் இருந்தானாங்க, அவன் பார்த்துருப்பான். யார் போய் ஏதாவது சொன்னாலும் நீங்க உள்ள போகாதீங்க, மணிகண்டன் பார்த்து. ஆசிரமத்தில் சில புத்தகங்கள் வந்துட்டு பிரிண்ட் பண்ணுவோம், ஐயா பேசுனது, ஐயாவோட உரையாடல், அதெல்லாம் வந்து ஒரு 5-6 புக்கு பிரிண்ட் பண்ணோம்னாலும் மணிகண்டா. ஸோ சரி, நிறைய விஷயங்கள் வந்து அவருக்கு என்னன்னா வந்து ஓகே இவன்கிட்ட கொடுத்தா இவன் பொறுப்பா பண்ணுவான். எனக்கு என்னன்னா வந்து என் குரு எனக்கு வந்து ஒரு வேலை சொல்லிட்டாரு, அதை வந்து நான் என்னால எப்படி இதுக்கு மேல பெஸ்டா யாரும் பண்ண முடியாது, அந்த அளவுக்கு பண்ணணும்ன்ற எனக்கு வந்து அந்த ஆர்வம் ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ அதனால அந்த குரு அந்த சீடன் என்ற அந்யோன்யம் வந்து ரொம்ப டீப்பா வந்து போய்கிட்டே இருக்கு. இது ஏன் நான் மறுபடியும் வந்துட்டு இந்த விஷயத்த வந்து சொல்றேன்னா, ஸோ இது எனக்கு மட்டும் இல்லை, இப்போ நம்ம வந்து பலர்கிட்ட வந்துட்டு போயிட்டு ஏதோ ஒரு ஆசைக்காக சில விஷயங்கள் வந்து கற்றுக்க போவோம், போயிட்டு கற்றுக்கவும் செய்வோம். கற்றுக்கிட்டு என்ன பண்ணுவோம், ஓகே என் குரு இருக்காரு நான் கற்றுக்கிட்டேன், ஓகே. நிறைய பேர் என்ன பண்ணுவோம்னா, கற்றுக்கிட்டோமா என் வேலை முடிஞ்சிச்சு பழக ஆரம்பிப்பாங்க. அது அந்த மாதிரி இல்லவே இல்லை. நீங்கள் ஒரு குரு கிட்ட பழக தான் வந்து அவங்க சொல்லி கொடுக்குற உபதேசம் இல்லை மெடிடேஷன் மட்டும் பத்தாது, அந்த குருவோடைய அருளும் இருக்கணும். ஸோ குரு அருள் இல்லைன்னா திருவருள் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி அந்த குரு அருள் கண்டிப்பா இருந்தா மட்டும்தான் நம்மளால நம்ம வாழ்க்கையில முன்னேறி போக முடியுமே தவிர்த்து, அந்த குரு அருள் என்ற ஒரு விஷயம் இல்லைன்னா நம்மளால முன்னேறவே முடியாது. நான் ஜென்ரலா ஒரு விஷயத்த வந்துட்டு சொல்லிட்டு போயிடலாம் அவங்ககிட்ட. பட் எதுக்கு என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை மெயினா எதுக்கு எடுத்து சொல்றேன்னா, குரு கிட்ட ஒரு சீடன் எப்படி இருக்கணும்ன்றதை வந்து நான் நிறைய கற்றுக்கிட்டேன். என் குரு கூட இருந்து ஒரு குரு அவர் வந்து ஒரு சீடனை ஏற்றுக்கிட்டாருன்னா அவர் எவ்வளவு தூரத்துக்கு போய் என்னென்னலாம் சொல்லி தர முடியுமோ அதெல்லாம் சொல்லி கொடுப்பாரு. இப்போ இந்த கிச்சன்னே வந்து உங்களுக்கு சொன்னேன் நான், அது ஒரு உதாரணம். நிறைய பேர் கேட்பாங்க, என்னங்க நீங்க இந்த நிலையில இருக்கீங்க, கிச்சன்ல இருக்கீங்க, நீங்க போயிட்டு வந்து மெடிடேஷன் கொடுக்கலாம், இல்லை இது பண்ணலாம் அது பண்ணலாம், நீங்க ஏங்க இங்க இருக்கீங்க நீங்க? சிலர் வந்து கேட்கறவங்க இருப்பாங்க. நான் சொல்லுவேன் ஒரே வார்த்தை, என் குரு வந்து எனக்கு இந்த வேலையை எதுக்கு கொடுத்துருக்காருன்னா என் வினைகளை கழிக்கிறதுக்காக. நான் ஒருத்தருக்கு சாப்பாடு பரிமாறி அவங்க வந்து சந்தோஷமா சாப்பிட்டுட்டு எழுந்து போறாங்கன்னா அது வந்துட்டு எனக்கு வந்துட்டு என் குரு என் வினையை கழிக்கிறாரு. ரெண்டாவது, மற்றவங்க சாப்பிட்ற இலையை நான் எடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா எனக்கு எத்தனை பிறவி வினைகளையோ என் குரு வந்து எனக்கு கழிக்க வந்து அவர் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காரு, நான் அதை எடுத்து சந்தோஷமா பண்றேன் அன்ட்டு சொல்லிட்டு வந்து நான் நிறைய இடத்துல சொல்லுவேன். இது ஏன் ரொம்ப முக்கியம்னா, நீங்க எங்க ஆசிரமத்துக்கு போனாலும் நம்ம வந்து ஒரு குரு கிட்ட போறோம் இருக்கோம், ஓகே போறோம் உட்காருவோம், அவங்க சொல்றதை கேட்போம், நம்ம பாட்டுக்கு எழுந்துருவோம். ஆனா வந்து நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு குரு இல்லை ஆசிரமத்துக்கு போனா உங்களால முடிஞ்ச அளவுக்கு ஏதோ ஒரு தொண்டு செய்யணும், இதை பண உதவியை தான் பண்ணணும்ன்ட்டு இல்லவே இல்லை. உங்களால என்ன தொண்டு செய்ய முடியுமோ அந்த இடத்துல செய்யும்போது உங்களுக்கு என்ன ஆகும்னா, உங்களுக்கே தெரியாத உங்களுடைய பிறவி வினைகளை ஆட்டோமேட்டிக்கா கழிக்க ஆரம்பிக்கும். ஆன்மீக பாதையில முதல்ல சரணாகதி, ரெண்டாவது உங்க குரு என்ன சொன்னாலும் அதை நீங்க ஏத்துக்கிற மனப்பான்மையில இருக்கணும், செய்யற மனப்பான்மையில இருக்கணும். அவர் என்ன இப்படி சொல்லிட்டாரு, நான் இதை பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த நான்ன்ற இதுல இருந்ததுன்னா, நீங்க எவ்வளோ பெரிய குரு இருந்தாலும் சரி, இல்லை அந்த கடவுளே வந்து நின்று உங்களுக்கு உபதேசம் கொடுத்தாலும் அது முன்னேறி இந்த ஜென்ரேஷன்களுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த அந்யோன்யம் இந்த உறவு என்ற ஒரு விஷயம் வந்து தெரிய மாட்டேங்குது. ஏன்னா இப்ப பெற்றோர்கள் பெரும்பாலும் வந்து தாய் தந்தை 2 பேர்களுமே இப்ப வேலைக்கு போறது அந்த கல்ச்சருக்குள்ள வந்து நம்ம வந்துட்டோம், இல்லைன்னா வந்து சிங்கிள் சைல்டு அந்த கல்ச்சருக்குள்ள நம்ம வந்துட்டோம். அப்ப என்ன ஆயிடுதுன்னா, வீட்டுல அந்த ஷேரிங்கு இல்லை தொண்டு செய்யறது, ஒரு வேலை செய்யறது, அந்த ஹேபிட் வந்து கம்ப்ளீட்டா போயிடுது. ஏன்னா இப்போ கல்ச்சர்ல என்ன ஆயிடுச்சுன்னா, ஒண்ணு குக்குன்னு ஒருத்தவங்களை வச்சுக்கிறோம். ஏன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அப்பா அம்மா 2 பேருமே வேலைக்கு போறதுனால நம்ம குக்குன்னு ஒருத்தர் வச்சிருக்கோம், அவங்க சமைச்சு கொடுத்துருவாங்க. சர்வெண்ட்னு ஒருத்தர் வச்சுக்கிறோம், அவங்க வீடெல்லாம் கிளீன் பண்றது அதெல்லாம் பண்றது வந்து பண்ணிடுறாங்க. அப்போ
வீட்டில் கணவன் மனைவி பிள்ளைகள் சேர்ந்து இருக்கிறது இல்லை. ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை ஒரு நாள் லீவ் வரும். அந்த லீவ் வரும்போது வெளில போயிட்டு சாப்பிட்டுலாம் நம்மளால சமைக்க முடியாது, வாரம் ஃபுல்லாக ஆஃபீஸ் போயிட்டு டயர்டாக இருக்குன்னு வெளில போய் சாப்பிடுவாங்க. ஸோ அப்போது வீட்டில் அந்யோன்யமாக ஒன்றா சேர்ந்து பழகிறது வந்து இருக்கவே இருக்காது. வீட்லேயே அந்த விஷயம் நடக்காதப்போ வெளில சொசைட்டியில் எப்படி நடக்கும்? வெளில சொசைட்டிலேயே நடக்காதப்போ நம்ம வந்து அந்த ஷேரிங்கோ இல்லை வந்துட்டு அந்த சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டின்ற ஒரு விஷயம் வந்துட்டு எங்கேருந்து வரும்? அதெல்லாம் வர்றது ரொம்ப கஷ்டம். இப்போ பெரும்பாலும் வந்து நம்ம யூடியூப் சேனலில் பார்க்குறோம், இல்லை ஏதோ ஒரு ஷார்ட்ஸை பார்க்குறோம். பெரும்பாலான பிள்ளைகள் அதுதான் பண்ணுறாங்க. ஏதோ ஒரு ஷார்ட்ஸு, டான்ஸு, காமெடி, இல்லை வந்துட்டு ஏதோ ஒரு சின்ன விதமான ஹராஸ்மெண்ட்டு, அந்த மாதிரி விஷயங்கள் தான் நிறைய ஷார்ட்ஸில் போகுது யூடியூப்ல. எத்தனை பேர் பிள்ளைகளுக்கு வந்து நம்ம வந்து ஆன்மீகம் என்ற ஒரு விஷயத்த சொல்லித்தரோம், ஒரு குரு கிட்ட இப்படி தான் நடக்கணும்ன்ற ஒரு விஷயத்த சொல்லித்தரோம். இந்த பதிவு நான் முக்கியமாக போடுறதே என்னன்னா, ஒரு குரு இருக்காருன்னா நம்ம சீடனா போகிறோம் இல்லை பக்தனா போகிறோம்னா நம்மளால முடிஞ்ச சரணாகதி அடையாம நீங்கள் குரு காலில் எவ்வளோ நேரம் உழுந்து இருந்தாலும் இல்லை கும்பிட்டுட்டு வந்தாலும் இல்லை எத்தனை முறை நீங்கள் போய் அந்த குருவை பார்த்தாலும் நீங்கள் சரணாகதி அடையாத வரைக்கும் உங்களுக்கு அந்த குரு அருள் கிடைக்காது, திரு அருள் கிடைக்காது. இப்போ நம்ம சிவசூத்ரா பாடசாலையில் கூட நம்ம வந்து உபதேசம் பண்ணுறோம். இதுதான் நிறைய வழி. பாடம் எப்படி பண்ணுறது, அந்த குரு கூட அந்யோன்யம் எப்படி இருக்கிறது, ஸோ வந்து குரு வந்து சொல்கிற உபதேசம் ஸ்பீச்சை கேட்குறது, அதுக்காக தான் இந்த வீடியோலாம் எடுத்து போட்டு நாங்கள் எல்லாருமே பண்ணிக்கிட்டு இருக்கோம். எதுக்கு? இதை பார்க்கும்பொழுது நம்மளுக்கு வந்து ஒரு புரிதல் வரும். சரி, நம்ம மைண்ட் எப்படின்னா வந்துட்டு இன்னும் ஒரு விஷயத்தை வந்து கேட்டு தெரிஞ்சுப்போம். அது சாமர்த்தியம்னு சொல்லுவோம். ஒரு சில விஷயங்கள் வந்து பட்டு தெரிஞ்சுப்போம். கரெக்டுங்களா? ஸோ இந்த வீடியோலாம் போடுறதுக்கு நீங்கள் கேட்டு ஒரு குரு கிட்ட போயிட்டு எப்படி உங்களை சரணாகதி பண்ணணும், எப்படி நீங்கள் வந்து குரு அந்த சிஷ்யன் அந்த அந்யோன்யத்துக்குள்ளே போகணும்ன்றதுக்காக தான் இந்த வீடியோ இவ்வளோ தூரம் போகும். இன்னும் நிறைய விஷயம் இருக்குது சொல்கிறதுக்கு. எல்லா விஷயமும் சொன்னேன்னா வந்துட்டு ஒரு நாள் பத்தாது என் குருவை பற்றி. ஸோ அவ்வளோ நெருக்கமாக வந்து என் குரு கூட பழகினேன். அந்த நாட்கள் வந்து என் வாழ்க்கையில் மறக்க முடியாத நாட்கள். உங்களுக்கும் அந்த மாதிரி ஏதாவது ஒரு குரு கிட்ட நீங்கள் பழகிருப்பீங்க. அந்த குரு உங்களுடைய அனுபவத்தை மறக்காமல் கமெண்ட்ஸில் போடுங்க. இன்னும் இதை பற்றி இன்னும் டீட்டெயில்டாக வேணும்னா ஏதாவது கேள்வி இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் போடுங்க. நாங்கள் உங்கள் எல்லா கமெண்ட்ஸுமே படிக்கிறோம். எல்லா கமெண்ட்ஸுமே முடிஞ்ச வரைக்கும் ரெஸ்பான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் உங்கள் ரெஸ்பான்ஸ் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் அனுப்புங்க. எல்லாருமே பலன் அடையட்டும். குருவருள் திருவருள் அடையட்டும். ஆத்மா வணக்கம். அன்பே சிவம், மனமே குரு. என் குருவுக்கு சமர்ப்பணம். அவர் இல்லாவிடில் தொலைந்திருப்பேன்.